திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவை ஒட்டி அரோகரா பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்கள் என்ன? வணக்கம். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி சந்தனக்காப்பு, தங்க கிரீடம், வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முருகன் மாலை அணிந்து விரதம் இருந்து அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதனால் கோவிலை சுற்றி பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் 100 ரூபாய் கட்டண வழி 2 மணி நேரமும் மற்றும் பொது தரிசனம் வழியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து முருகப்பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். மாலை வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி மயில் வாகனத்தில் ஒருமுறை மாட வீதியில் சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். பக்தர்கள் தடையின்றி சாமி தரிசனம் செய்ய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மலைப்பாதையில் கார், வேன், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மலைப்பாதையில் செல்ல தடை விதிக்கப்பட்டு கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் 15 இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு அலகு குத்தியும் அலகு மற்றும் வேல் குத்தி காவடி எடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.